நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் இலக்கோடு பவள விழா கொண்டாட்டங்களை திமுக தொடங்கியுள்ளது. அதன் வரலாறானது 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 மற்றும் 18இல் சென்னை மண்ணடியிலும் ராயபுரம் ராபின்சன் பூங்காவிலும் இருந்து ஆரம்பமானது. செப்டம்பர் 17ஆம் தேதி சென்னை மண்ணடி பவழக்கார தெருவில் 7ஆம் எண் உள்ள இல்லத்தில் காலை 10 மணிக்கெல்லாம் ஒரு கூட்டம் கூடுகிறது. அறிஞர் அண்ணா இந்த கூட்டத்தை கூட்டுகிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அமைப்பு தோன்றியதற்கான சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 18ஆம் தேதி தான் ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டதற்கான முதல் கூட்டம் சிறப்புக்குரிய ஒரு கூட்டமாக அமைந்தது. ராபின்சன் பூங்கா பொதுக்கூட்டத்தில் 1½ மணி நேரம் முழங்கிய அண்ணா, திராவிடர் கழகத்தின் அடிப்படை கொள்கைகளின் மீதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் திமுக தீவிரம் காட்டிய நிலையில் தனி திராவிட நாடு முழக்கத்தை அண்ணா முன்வைத்தார். 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற நாட்டின் முதல் பொதுத் தேர்தலில் திமுக போட்டியிடவில்லை. 1957இல் 15ஆக இருந்த திமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 1962இல் 50ஆக அதிகரித்தது. 1962இல் இந்தியா சீனா போரின் போது இந்தியாவின் நலன் கருதி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட அண்ணா அதற்கான காரணங்கள் அப்படியேதான் இருக்கிறது என அறிவுறுத்த தவறவில்லை. தமிழுக்கு முக்கியத்துவம், சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம், இருமொழி கொள்கை பிரகடனம் உள்ளிட்டவற்றுடன் அன்றே அண்ணா முன்வைத்த மாநில சுயாட்சி முழக்கத்தை இன்று நாடே உணரத் தொடங்கியிருக்கிறது. 1967இல் முதல் முறையாக திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த 2 ஆண்டுகளில் அண்ணா மறைந்தது தமிழ்நாட்டையே துயரத்தில் ஆழ்த்தியது. திமுகவின் தலைமை பொறுப்புக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் கலைஞரே பொருத்தமானவர் என முன்மொழிந்தார் பெரியார். 1971ஆம் ஆண்டு கலைஞர் தலைமையில் தேர்தலை சந்தித்த திமுக 184 தொகுதிகளில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனையை படைத்தது. இன்று வரை அந்த சாதனையை தமிழ்நாட்டில் எந்த கட்சியாலும் முறியடிக்க முடியவில்லை. 1972இல் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். அண்ணா சந்திக்காத அளவுக்கான நெருக்கடிகளை சந்தித்தது கலைஞர் தலைமையிலான திமுக. குறிப்பாக 1975ஆம் ஆண்டு நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தால் திமுக கடும் நெருக்கடிகளை சந்தித்தது. அப்போது கைது செய்யப்பட்டு கடும் தாக்குதலுக்கு உள்ளானவர்களில் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கியமானவர். அவசர நிலை காலத்துக்கு பிறகு எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. தொடர்ந்து 13 ஆண்டுகள் திமுக எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுகவை கட்டுக்கோப்போடு வழிநடத்தினார் கலைஞர். 13 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கலைஞர் முதலமைச்சரானார். அவசர நிலை காலத்தில் மட்டுமின்றி 1991 ஜனவரி மாதம் மீண்டும் கலைஞர் ஆட்சி ஒன்றிய அரசால் கலைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருமுறை கலைக்கப்பட்ட ஒரே அரசு கலைஞரின் அரசுதான். 1993இல் திமுகவிலிருந்து வெளியேறிய வைகோ மதிமுகவை உருவாக்கினார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், பெண்களுக்கு சொத்துரிமை, மாநில சுயாட்சி தீர்மானம், உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீடு, விளிம்பு நிலை மக்களுக்கான இடஒதுக்கீடுகளை அதிகரித்தது என சமூக நீதி கொள்கையில் திமுக மாபெரும் வரலாறு படைத்துள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் திமுக ஆற்றிய பங்களிப்பு ஏராளம். கண்ணகி சிலை, குமரியில் திருவள்ளுவருக்கு சிலை என தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளங்களை உருவாக்கியதிலும் திமுகவுக்கு சிறப்பான இடம் உண்டு. தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்றுத்தந்தது, தமிழ் வழியில் கற்றோருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு என முழுக்காக திமுக செய்த பணிகளும் ஏராளம். கலைஞர் மறைவிற்கு பிறகு கட்சித் தலைவர் பொறுப்பை ஏற்ற மு.க.ஸ்டாலின் கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு
இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் தமிழ்நாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழிநடத்தி வருகிறார். அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம், மகளிர் உரிமை தொகை, பள்ளிகளில் காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களே சிறந்த உதாரணங்களாக திகழ்கின்றன. மக்களுக்கு என்றென்றும் நிலையாக நிரந்தரமாக அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை தரக்கூடிய திட்டங்களை தீட்டி ஒரு கொள்கை பார்வையில் வளைந்து கொடுக்காமல் டாக்டிக்கல் நீக்கு போக்கோடு கட்சியை நடத்தி செல்கின்ற ஒரு பாங்கு என்பது திமுக எதிர்க்க இருக்கின்ற ஒரு தனித்துவமான பாங்கு. 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகத்தை வரலாறு படைத்த திமுகவை கட்டி அணைத்து முன்னோக்கி செல்லுகின்ற ஒரு முக்கியமான வரலாற்று கடமையில் தமிழக முதலமைச்சர் இருக்கிறார். தேசிய அரசியலில் செல்வாக்கு செலுத்தும் மாநில கட்சிகளில் மாநில உரிமைகளையும் மாநில சுயாட்சியையும் சமரசமின்றி வலியுறுத்தும் ஒரே கட்சியாக திமுக திகழ்கிறது. தேசிய அளவில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்படும் கூட்டணிகளில் பங்கேற்பதில் மட்டுமின்றி அந்த கூட்டணிகளை பாதுகாப்பதிலும் திமுக முக்கிய பங்காற்றி வருகிறது. ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் தமிழ்ச் சமூகத்தின் உரிமைகளுக்காக சமரசமின்றி போராடும் இயக்கமாக திமுக திகழ்ந்து வருகிறது. திமுகவின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் போதும், பொன் விழா கொண்டாட்டத்தின் போதும், பவள விழா கொண்டாட்டத்தின் போதும் அக்கட்சியே ஆட்சியில் இருப்பது மாபெரும் சாதனையாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.